ஆனால் இன்று கடுமையாக நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பரிசு கைது. 2026 தேர்தலில் திமுக ஆட்சியை வேரோடு அழிக்கப்பட வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அமைச்சர் அமித்ஷா முன்பு கொந்தளித்துள்ளார். எனக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் பாருங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து தலைவர்களுடைய பெயரை வைக்காம பாரத பிரதமர் திட்டம்னு கொண்டு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் பெரியார் அவர்கள் பேரும் அண்ணா பேரும் கொஞ்சம் குறைஞ்சு முதலமைச்சர் பேரு அப்படின்னு வெளியே வருது. ஏன்னா பிரதமர் அவர்கள் இந்தியாவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் இந்த பர்சனாலிட்டி பேஸ்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து சாமானிய மனிதனை நோக்கி அரசியலை கொண்டு வந்திருக்கின்றார். சாமானிய மனிதன் நோக்கி தமிழகத்தில் கலைஞர் நூலகம்னு பேர் வைக்கிறவங்க மருந்தகத்துக்கு வந்து முதலமைச்சர் மருந்தகம்னு பேர் வச்சிருக்காங்கன்னா அதிலேயே நாம் ஜெயித்து விட்டோம் என்கின்ற அர்த்தம். அன்பை சொந்தங்களே, அருமை சகோதரர், அதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். ஆனால் இன்று கடுமையாக நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு பரிசு கைது. ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் ஏதோ ஒரு இடத்துல கைதாகிறான். அந்த கைதை கூட இன்முகத்தோடு ஏத்துக்கிறீங்க. இன்முகத்தோடு. நேற்று ஒருவர்கிட்ட தொலைபேசியில பேசின சிறையிலிருந்து வந்த பிறகு பேசுவது வாடிக்கை. கூப்பிட்டேன், அண்ணா எப்படி இருக்கீங்க? அண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 7 நாள் போயிட்டு வந்தேன், போகும்பொழுது ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேன், வர்றதுக்கு 7 நாள் ஆகும், வீட்டுக்கு தேவையான பணத்தை எல்லாம் கொடுத்துட்டேன். அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் எதையும் எதிர்பார்க்காம களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 இருந்து அகற்ற வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவார். வேரோடு பிடுங்கி எரியப்பட வேண்டிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். வேரோடு. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பட்ட பகல்ல கபட நாடகம் போறார். கபட நாடகம். நாம் ஹிந்தியை திணிக்கிறோமா? இப்பதாங்க 2 நாட்களுக்கு முன்பு காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி முடிவுற்றிருக்கிறது. 3வது முறையாக, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3வது முறையாக பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களை அழைத்து சென்று காசியிலே தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி 3வது முறையாக. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.